பெரிய கலாட்டா. எல்லாரும் மாறிக்கு போங்க. ராமு, ராமு, அத்தை, ராமு. என்னடா இதெல்லாம்? வந்து வாச்சிருக்குதுங்க பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதை அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடக்கி விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? நல்லா இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்லை. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுண்டா. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்பு வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன், பிச்சு. முன்னாடியே அப்படி பண்ணா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சியை வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். கம்மியா வாடாங்க. ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பரை அடிப்பே சொல்றாரு. அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க எதுக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துக்க கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தான் நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பார்த்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லாதான் நினைக்கிறான். இந்த குரங்களோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா. நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்படி இல்ல ராம், ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்கள அநாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல. என்ன பாஸ்கர், என்னப்பா நடந்தது? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த போட்டோவை என் கண் எதிரில் வைக்க கூடாதுன்னு. நான் வைக்கல பாஸ்கர். முதல்ல எடுங்க. எந்த பொருளை பார்த்தா நான் குழப்பத்துக்கும் குமுறலுக்கும் ஆளாவேனும் அதையே என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி கொள்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு பாஸ்கர். உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியா அமையணுமே நானும் ராமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன் நிம்மதியை கெடுக்க நாங்க முயற்சி செய்வோமா? ஆமா பாஸ்கர், இந்த போட்டோவை பத்தின எண்ணமே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் ஒழிச்சு வச்சேன். ஆனா யார் எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதைத்தான் நானும் கேட்கிறேன், யார் எடுத்து வச்சது? சித்தப்பா, அந்த போட்டோவை நாங்க தான் எடுத்து வச்சோம். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருந்தது, பார்த்தோம். தவறா சித்தப்பா? அம்மா, நீங்க 2 பேரும் அமுக்கல போங்க. பாவம், குழந்தைங்க தான் என்ன செய்யறோம்னு தெரியாம. இல்ல, ஒரு பக்கம் என்னை விட்டு பிரிஞ்சு போன என் சகோதரனுடைய எண்ணங்கள், இன்னொரு பக்கம்
அந்த உத்தமனுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடியலையேங்கிற உணர்ச்சிகள், இந்த எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மத்தியில் நடக்கிற போராட்டம் தான் என்ன சித்திரவதை செய்ததே. நான் என்ன செய்வேன்? குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதே. நான் சொன்ன புது டீச்சர் வந்ததும் எல்லாம் சரியாயிடும். பாஸ்கர், ஒருத்தர் செல்வத்தை இழந்தான்னா வாழ்க்கையில ஒரு சிறு பகுதியை தாண்டா இழக்கிறான். நண்பன் இழந்தா பெரும் பகுதியை இழக்கிறான். ஆனா தைரியத்தை மாத்திரம் இழந்துட்டான்னா எல்லாத்தையும் இழந்துடுறான்டா. கமான், ஐ சே பி போல்ட். அம்மா, இவாமா. மாலதி, டாக்டர் சொல்ற இடத்துல கவர்னன்ஸ் வேலைக்கு போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எனக்கு வாழ்வு கொடுத்ததே நீங்க 2 பேரும் தானே. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். டாக்டர், உண்மையை சொல்லணும்னா என்னை விட குழந்தைங்க கிட்ட அன்பா பழகி அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு வந்ததே மாலதி தான். இப்ப இந்த ஸ்தாபனம் அவளை இழக்கிறத நினைச்சா எனக்கு வேதனையா தான் இருக்கு. மன்னிக்கணுமா, பாஸ்கர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு பணமும் மற்ற எல்லா வசதிகளும் இருந்தும் குழந்தைகளை சரியா கவனிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு மாலத்திய கவர்னர்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓஹோ, நீ புறப்படலாமா? மாலதி, நாளைக்கே உனக்கு நல்ல எதிர்காலம் அமையலாம். இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தையும் குழந்தைகளையும் மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேம்மா. என்னங்க இதெல்லாம்? ஏன் டாக்டர், நான் எப்ப புறப்படணும்? இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாமா? சாரி, மன்னிச்சுக்குங்க. தட்ஸ் ஆல் ரைட். ஏம்மா, ரோட்ல நடந்து வரும்போது பார்த்து நடக்க வேண்டாம்? ரோட்ல நடந்து வரதுக்கு ஒரு முறை இல்ல? சாதாரணமா கார்ல வருவாங்க, இல்ல சைக்கிள்ல வருவாங்க. இன்னும் பழைய காலத்து மகாராஜாக்கள் மாதிரி இப்படி குதிரையில வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாட் நான்சென்ஸ்! பழைய காலம்னு சொல்லி கிண்டலா பண்ற. இதே வார்த்தையை எந்த ஆம்பளையாவது சொல்லி இருந்தா நடக்கிறதே வேற. ஏன் சார், நான் எவ்வளவு மரியாதையா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்தஸ்துல இருக்கிற உங்களை மாதிரி பணக்காரங்க வாழ்க்கையில முன்னேற மேல போகும்போது சந்திக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கணும். காரணம், கீழே வரும்போது மறுபடியும் அவங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அத நனவுல வச்சுக்கிட்டா போதும். என்ன சொன்ன? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? குதிரை காத்துட்டு இருக்கு, நீங்க புறப்படுறது பாருங்க. எதுக்கு அனாவசியமா வம்பு சண்டைக்கு வர்றீங்க? என்ன யாரும் இந்த ஊர்ல இப்படி மதிக்காம பேசுனது? யார் நீ? எந்த வீட்டு பெண்? ஒண்ணு செய்யுங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. 4 மணிக்கு சாந்தி நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அங்கதான் இருப்பேன். மிச்சம் மீதி சண்டையே அங்க வச்சுக்கலாம். சாந்தி நிலையமா? அங்க உனக்கு என்ன வேலை? அத பத்தி உங்களுக்கு என்ன? ஏதோ வேலை. ஏமா, சோபாவில் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராமா அங்கிள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் புறாவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு மேலேயே உட்காரணுமா? இத பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா ஆன மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன விட்டுட. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவுதானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுனா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வச்ச மரம் தானே, அதுக்கு பேரு தான் அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிற உண்டிவில் அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாற்று. முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும். இந்த உண்டிவில் இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பாடா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டிவில் என் கையில பெரிய உண்டிவில் வீர, இவன் வீர. இவன் மேல வச்சிருக்கிற சருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமாங்க. என்கிட்ட இன்னொரு உண்டிவில் இருக்கு. பணத்தில் பண்ற போது வேற பிஸ்கட் பாக்கெட் இல்லடா. அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உனக்கு தெரியவே இல்லை. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். 7 ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டுடு, அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறதில்ல. அடிக்க போறியா? வர வர இந்த வீட்டுல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கடி போவோம். நீச்சல் போற
சார் தான். யார் நீங்க? நான் மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. ஓஹோ, புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில உட்கார்றது? முதலாளி, அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாக்கியாரம்மா. புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. இருங்க அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா வளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு உட்காராமக்கிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு, கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். இது எங்க அம்மா ரொம்ப புட்சாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பா, கொஞ்சம் அழகு பெருசா இருப்பா. டேய் சும்மா இருறா, அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துரும். உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புதிர். அவன் சிரிக்கிறான்னு நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருக்க கூடாது, பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன? நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைகளை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு, பாரமா அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? வளரிக்கிட்டு இருக்காம வாடி கூட்டிட்டு போ. விஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்லைங்க. சரி, வாங்க. பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.